இப்போ நம்ம கோதுமை உப்புமாவு செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: கோதுமை, உடைச்ச கோதுமை குருணை, வெங்காயம், பச்சை மிளகா, தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிட்டு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கோதுமை ரவையை வறுத்துக்கணும். வானலில் கோதுமை ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கோம். ஏன்னா வறுத்துட்டு செஞ்சோன்னா சீக்கிரமாக பொலன்னு நல்லா வரும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னிறமாக வறுத்தாச்சு. பொன்னிறமாக வறுத்துட்ட பிறகு இப்போ ஒரு தட்டில் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்குள்ளேயே கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுட்டு வெங்காயம் வதங்கணும். இப்போ செமையாக வாசனையாக இருக்குது. இனிமேல் கோதுமை உப்புமாவும் ஒரு தடவை சேர்த்துக்கலாம். நல்லா உடம்புக்கும் எழுச்சி. நல்லா கொஞ்சம் வதங்கணும். ஒரு மாதிரி வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கின பதத்தில் இந்த பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிக்கிட்டு இப்போ நம்ம கோதுமை ரவை ஒரு டம்ளர் ஒரு கிண்ணம் எடுத்தோம்ல, அந்த கிண்ணத்தால் 2 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அப்படியே கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்துருச்சுங்களா? இப்போ கொதி வந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச அந்த கோதுமை ரவையை சேர்க்க வேண்டியது தான். கோதுமை ரவையை நல்லா சேர்த்துட்டு ஒன்றை போட கிண்டிட்டு அந்த மூடி போட்டு அப்படியே லைட்டாக வேக வைக்க வேண்டியது. மூடி போட்டு வெந்ததும் கொஞ்சம் நேரம் சென்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. பாருங்கள், மூடி போட்டு வேக வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ போலன்னு சூப்பராக உப்புமா பாருங்கள் பொலன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோன்னா, தேங்காய் சட்னி, சாம்பார் இது கூட வேணாலும் இந்த உப்புமாவை வச்சு டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்டான உப்புமா பாருங்கள், பொலன்னு கோதுமை உப்புமா ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உதிரியாக கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இரவு சாப்பிட்லாம், காலையில் சாப்பிட்லாம், டிஃபனுக்கு எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.